ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மணி பிளான்ட்டு. சாதாரணமாக நம்ம தொட்டியில் வச்சு வளர்த்தோம்னா இலை ரொம்ப குட்டி குட்டியாக தான் வரும் ஓரளவுக்கு. அது மாதிரி தென்னை மரத்தில் இதை விட்டோம்னா நல்லா பெரிய பெரிய இலையாக வரும். ஆனால் நம்ம எல்லா வீட்லேயும் தென்னை மரம் வச்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் சாதாரணமாக நம்ம வீட்டில் வளர்க்குற இது எவ்வளோ பெரிய பெரிய இலையாக எப்படி வளர்க்குறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். இப்போ அமேசான்லாம் வாங்கலாம் இந்த கோகோ புல்னு சொல்லிட்டு 2 அடி 2.5 அடி உயரத்துக்கு விற்பாங்க. ஆனால் அதை விட நம்ம வீட்டிலே இப்படி தயார் பண்ணுறது நல்லா நமக்கு சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி வீட்டில் கிடந்த சும்மா ஒரு தோட்ட வேலைக்கு வாங்கின பைப்பில் ஒன்று மீதி கிடந்துச்சு, அதை எடுத்துட்டேன். நான் எப்போவுமே தேங்காய் உடைக்கும்போது இந்த தேங்காய் நாரெல்லாம் அந்த உரக்கூடை வச்சுருப்போம்ல, அதில் தனியாக தூக்கி போட்டுருவேன் நான். அதனால் அந்த மாதிரி சேர்த்து வச்சுருந்த தேங்காய் நாரை இன்றைக்கி இந்த பைப்பில் சுற்றிட்டு வச்சுட்டு தேங்காய் நார் கயிறு வாங்கி அதில் சுற்றிட்டு நம்ம இது பண்ணோம்னா சாதாரணமாக வர்ற மணி பிளான்ட் இதுக்குள்ளே வேர் பிடிச்சி வரும்போது நல்ல இலை பெருசு பெருசாக வரும். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். அது நம்ம வீட்டுக்குள்ளேயும் கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரி நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். அதில் இந்த பைப்பில் வெறுமனை தேங்காய் நார் மட்டும் சுற்றியிருந்தேன், தேங்காய் நார் கயிறு மட்டும் சுற்றியிருந்தேன். இதில் இந்த தேங்காய் இது இருக்கும்ல, தேங்காய் நார் குடும்பி, அது வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கயிறை வச்சு சுற்றுறேன். அப்போ இதில் லைட்டாக நம்ம தண்ணி தெளிச்சு விட்டோம்னாலே அது ஒரு ஈரம் ஒரு 4-5 நாளைக்கு இருக்கும். பொதுவாகவே மணி பிளான்ட்டுக்கு எப்படின்னா, ஈரம் நிறைய இருந்ததுன்னா சீக்கிரம் நல்லா வேர் பிடிச்சி வளரும். சாதாரணமாக நமக்கு தண்ணிக்குள்ளே போட்டாலுமே மணி பிளான்ட் வளரும்ல, அந்த மாதிரி தான். அப்போ இதில் ஈரம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அழகாக வேர் பிடிச்சி நல்லா பெரிய பெரிய இலையாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு 5 அடிக்கிட்ட இருக்குது இந்த பைப்பு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வளர்த்து பாருங்கள். நான் இப்போதைக்கு இதை பண்ணி காமிக்கிறேன். ஏற்கனவே நான் ஒன்று வெறும் தேங்காய் நார் மட்டும் பைப்பில் சுற்றி வளர்த்ததுலே எப்படி எவ்வளோ பெரிய இலையாக வந்திருக்குன்னு பாருங்கள். இதுக்குள்ளே அந்த தேங்காய் இது வேறு வைக்கிறதுனால இன்னும் இலை பெருசு பெருசாக வரும். பொதுவாக இதில் கொக்கோ பித்து வைக்கலாம். கொக்கோ பித்து வச்சு நம்ம சுற்ற முடியாது. சுற்றணும்னா கூட அது அந்த பவுடராக இருக்கிறதுனால கொட்டிகிட்டே இருக்கும். இது இந்த தேங்காய் நார் நம்ம உள்ளுக்குள்ளே வச்சு சுற்றிட்டோம்னா அப்புறம் ஈரம் படப்பட இதுவுமே உள்ள மக்கி பவுடராக தான் ஆக போகுது. ஆயிடுச்சுன்னா அது மணி பிளான்ட்டுக்கு நல்ல உரமாகவும் ஆகிரும். அது வேர் பிடிச்சி வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பாருங்கள், நான் ஏற்கனவே ஒரு சின்னதாக ஒரு அடி அளவில் ஒரு பைப் இந்த மாதிரி சுற்றி ஒன்று வச்சு மணி பிளான்ட் போட்டிருந்தேன். அது நல்லாவே பெரிய பெரிய இலையாக வந்துருச்சு. சரி, அதுக்கு மேலே அது உயரம் இல்லை வளர்றதுக்கு. அதனால தான் அதை இந்த இதை பண்ணிவிட்டு தொட்டியை மாற்றி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதை சுற்றிட்டுருக்கேன். இது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு அதை எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லாவே இலை ரொம்ப பெரிய பெரிய இலையாகவே வரும் நமக்கு. இந்த இது தான் நான் சொன்னது, ரொம்ப குட்டியாக ஒன்று ஒரு அடிக்குள்ளே தான் அதை சுற்றி வச்சுருந்தேன். பாருங்கள், ஒரு அடிக்குள்ளே வச்சதுக்கே இது எவ்வளோ பெரிய இலையாக வந்திருக்குன்னு. ரெண்டாவது இது ரொம்ப சின்ன தொட்டி வேறு. அதனால தான் இந்த சின்ன தொட்டியை எடுத்துகிட்டு பெரிய தொட்டியில் வச்சு இப்போ நான் பண்ணினதை அந்த கொக்கோ புல் வச்சு இதில் கட்ட போகிறேன். அதுக்கு பிறகு அது எப்படி பெருசாக வளருதுன்றது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் எப்படி வச்சேன்னு காமிக்கிறேன். பழைய வீடியோவில் நான் வெறுமனை வச்சது எப்படி வளர்ந்துருக்குன்னு அதையும் பார்க்கலாம். பாருங்கள், தொட்டி நல்லா இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியாக போட்டோம்னா கூட நல்லது தான். அப்போ அந்த பைப் உயரமாக இருக்கிறதுனால இன்னும் பார்க்குறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளே கூட வச்சுக்கலாம், இதை வெளியில் கூட வைக்கணுன்றதில். ஆனால் நான் இதை போர்ட்டிக்கோல தான் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்ததுக்கு பிறகு எடுத்து வீட்டுக்குள்ளே வைக்கலான்ற ஐடியா இருக்குது. நம்ம மணி பிளான்ட்டுக்கு இந்த நம்ம வீட்டில் டீ போடுவோம்ல, அந்த ஃபில்டர் பண்ணிட்டு அந்த வடிகட்டின தூள் இதில் போட்டோம்னா ரொம்ப நல்லா வளரும். அந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இப்படி வச்சுட்டேன். இதில் இப்போ இதை பிடிச்சிட்டு இது ஈஸியாக வளரும். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் வெறுமனை கயிறு மட்டும் சுற்றி வச்சது பாருங்கள், அது எவ்வளோ பெரிய இலை வந்திருக்குன்னு காமிக்கிறேன். பாருங்கள், அதில் இந்த மாதிரி வரும். அது இன்னும் கூட இதை விட சூப்பராக பெருசாக வரும். பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்து நம்ம வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.